வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 20 மற்றும் 21 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் 22, 23 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப விரைவிலேயே பதிவிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, யாருடைய சிலையை பேரறிவின் சிலையாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார்? இதற்கான ஆன்சர் திருவள்ளுவர் சிலை. அதாவது குமரி மாவட்டத்தில் அமைந்திருக்கிற திருவள்ளுவர் சிலையை பேரறிவின் சிலை அப்படின்னு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்காரு. கன்னியாகுமரியில் இந்த திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2000ஆவது ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி திறந்து வைத்திருந்தாங்க. இப்போது இந்த குமரியில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் ஆயிருக்குல்ல, அதனால் வந்து வெள்ளி விழா கொண்டாடுறாங்க. அதற்கான லட்சணையை இப்போ வெளியிட்டிருக்காங்க, லோகோ வெளியிட்டிருக்காங்க. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதுதான் அதற்கான லோகோ. அடுத்தது, தற்போது காலமான ஓம் பிரகாஷ் சௌதாலா எந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர்? இதற்கான ஆன்சர் ஹரியானா. ஹரியானாவில் 5 முறை முதல்வராக பதவி வைத்தவர் தான் இவர். இப்போ இவர் மரணம் அடைந்துட்டார். இவர் இந்திய தேசிய லோக்தளம் அப்படிங்கிற கட்சியுடைய தலைவராக இருந்தார். 1989ஆவது ஆண்டிலிருந்து 2005ஆவது ஆண்டு வரைக்கும் 5 முறை இவர் முதல்வராக பதவி வைத்திருக்காரு. அடுத்தது, இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை அமைக்க உள்ளது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். இப்போது இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து உலகத்துடைய மிகப்பெரிய மியூசியத்தை அமைக்க போகிறாங்க. எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா புதுடெல்லியில் அமைக்க போகிறாங்க. இது 1,55,000 சதுர மீட்டர் பரப்பளவில் தான் அமைக்க போகிறாங்க. இந்த அருங்காட்சியகம் இந்திய நாகரிகத்தை பற்றியது. இதோடைய பேர் என்ன அப்படின்னா யுகயுகின் பாரத் நேஷனல் மியூசியம் அப்படிங்கிறது தான். நம்ம மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அப்படிங்கிறவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இது நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இதை கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இங்கே வந்து ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. அடுத்தது, பாரா தடகள உலக சாம்பியன்ஷிப் போட்டி 2025 எங்கே நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போது பாரா தடகளம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகள போட்டி அப்படிங்கிறது தான். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடைபெற போகுது. இதில் சிறப்பு என்ன அப்படின்னா முதல் முறையாக இந்த போட்டி நம்ம இந்தியாவில் நடைபெறுது. ஓகே, இது உலக பாரா தடகள போட்டியுடைய 12வது பதிப்பு. இது 2025ஆவது ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. இது எங்கே நடைபெறுது அப்படின்னா புதுடெல்லியில் ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கத்தில் தான் நடைபெறுது. இதே மாதிரி உலக பாரா தடகள கிராண்ட் ஃப்ரீ அப்படிங்கிற போட்டியும் நடைபெறுது. ஆனால் அது கொஞ்சம் முன்னாடியே நடைபெறுது. மார்ச் 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. அது எங்கே நடைபெறுது அப்படின்னா அதுவுமே இதே ஸ்டேடியத்தில் தான் நடைபெறுது. அடுத்தது, பூடான் நாட்டின் ராஜ மரியாதை வழங்கப்பட்ட இந்திய கல்வியாளர் யார்? இதற்கான ஆன்சர் அருண் கபூர். இப்போது நம்ம இந்தியாவை சேர்ந்த கல்வியாளரான அருண் கபூர் அவருக்கு பூடானுடைய மிக உயரிய ராயல் ஹானர் வந்து வழங்கியிருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டார் அப்படி பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்தியா, பூடான் மற்றும் ஓமான் இந்த நாட்டில் எல்லாம் கல்வி நிலையங்களை நிறுவியிருக்காரு. அதை பாராட்டி தான் இந்த மாதிரி வழங்கியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருண் கபூர் அவர்களுக்கு டாஷோ அப்படிங்கிற பட்டம் வழங்கியிருக்காங்க. புராமார்ஃப் அப்படிங்கிற சிவப்பு நிற சால்வையை வந்து வழங்கியிருக்காங்க. படாங் அப்படிங்கிற சடங்கு வாளையும் வழங்கியிருக்காங்க. சடங்கு வாள் அப்படின்னா ஒரு வாள் கொடுப்பாங்க, நீங்கள் ரொம்ப வீரமானவங்க அப்படின்னு இந்த வாள் அடையாளம் அப்படின்னு அர்த்தம். பூடானுடைய மன்னரான ஜிக்மே கெசர் நாம்கேல் அப்படிங்கிறது தான் இதை வழங்கியிருக்காரு. அடுத்தது, விடியல் பயணத்திட்டம். இது பார்த்தீங்கன்னா மகளிருக்கான இலவச பேருந்து பயணத்திட்டம். இது நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து பதவியேற்றார்ல 2021ஆவது ஆண்டு மே 7ஆம் தேதி அவர் வந்து பதவியேற்றார். அந்த டைமில் அவர் கையொப்பம் போட்ட ஒரு முக்கியமான திட்டம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக 600 கோடி முறை மகளிர் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தின் மூலமாக மகளிர் மாதம் ரூபாய் 900லேருந்து 1000 வரைக்கும் சேமிக்கிறாங்க. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை திட்டம். இது பார்த்தீங்கன்னா மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற திட்டம் தான் இது. இதில் ஒவ்வொரு மாதமும் 1,16 லட்சம் மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் வழங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். பிரிங் இட் ஆன் த இன்க்ரெடிபிள் ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் அப்படிங்கிற புத்தகம். இதில் பாருங்கள், நீங்கள் பிரிங் இட் ஆன் அப்படிங்கிற மட்டும் படிச்சிருந்தா கூட போதும். இதெல்லாம் கூட படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள்,
இது யார் எழுதினது அப்படின்னா தீபா மாலிக் எழுதின புத்தகம் தான் இது தீபா மாலிக் அவங்களுடைய வாழ்க்கை குறிப்புகள் பற்றியது. இது ஒரு மெமோயர் அப்படின்னா ஒருத்தங்களுடைய வாழ்க்கையுடைய சில பகுதிகளை பற்றி அவங்க எழுதுகிற ஒரு புத்தகம் தான் இது. இவங்க யார் இந்த தீபா மாலிக் அப்படின்னா இவங்க வந்து இந்திய பாரா தடகள வீராங்கனை. இவங்க குண்டு எறிதல் போட்டி தொடர்பானவங்க. இவங்க ஒரு சிறப்பு பண்ணியிருக்காங்க. என்னென்னா பாராலிம்பிக் குண்டு எறிதல் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை இவங்க தான். ஓகேவா? பாராலிம்பிக் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி. அதில் குண்டு எறிதல் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை இவங்க தான். 2016 ஆண்டு ரியோ டி ஜெனீரோ நகரில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டியில் இவங்க இதை வென்றிருந்தாங்க. அடுத்தது பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு குறியீடு 2024. அதுபடி பார்க்கும்போது இந்தியா 39வது இடத்துல இருக்கிறோம். இது உலக பொருளாதார மன்றத்துடைய ரிப்போர்ட். இந்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம், கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள் தான். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு தினம், உலக தியான தினம். இது டிசம்பர் 21 இது பார்த்திங்கன்னா முதல் முறையாக இப்போ தான் நம்ம வந்து கொண்டாடுறோம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உலக அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான தியானம் அப்படிங்கிறது தான். இப்போ பாருங்கள், இதில் ஒரு சிறப்பு இருக்குது பாருங்களேன். இதில் விண்டர் சால்ஸ்டேஸ், குளிர்கால சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிசம்பர் 21, 22 அந்த தினங்களில் தான் நடைபெறும். அதே நேரம் சம்மர் சால்ஸ்டேஸ் அது பாருங்கள் ஜூன் 20, 22 ஜூன் 20லேருந்து 22 அந்த டைமில் நடக்கும். அந்த டைமில் தான் ஜூன் 21 தான் நம்ம வந்து உலக யோகா தினத்தை கொண்டாடுறோம். ஓகே, அடுத்தது உலக கூடைப்பந்து தினம். இது டிசம்பர் 21 கூடைப்பந்து 1891 ஆண்டு டிசம்பர் 21 அமெரிக்காவை சேர்ந்த ஜேம்ஸ் நஸ்மித் அப்படிங்கிறவர் கண்டுபிடித்தார். அடுத்தது சர்வதேச மனித ஒருமைப்பாடு தினம். இது டிசம்பர் 20 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இதயத்தில் மனிதநேயம் அப்படிங்கிறது தான். அடுத்தது சசஸ்திர சீமாப்பல், இதோடைய எழுச்சி தினம். இது டிசம்பர் 20 நேபாள மற்றும் பூடான் எல்லைகளை பாதுகாக்கிற படை இது. இப்போ வந்து நம்ம எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அதனுடைய அடிப்படையில் சிஏஎஸ்எஃப் வரும், பிஎஸ்எஃப் வரும், அதுக்கப்புறம் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் வரும், அப்புறம் இந்த எஸ்எஸ்பி கூட வரும். அதாவது எஸ்எஸ்பி அப்படின்னா சசஸ்திர சீமாபல் கூட வரும். ஓகேவா? இது வந்து 1963 ஆண்டு டிசம்பர் 20 உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமை இயக்குனராக இப்போ இருக்கிறவர் அம்ரித் மோகன் பிரசாத் அப்படிங்கிறவர். அடுத்தது நல் ஆளுகை வாரம். இது டிசம்பர் 19 24 வரைக்கும் குட் கவர்னன்ஸ் வீக். இதுவே நல் ஆளுகை தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 25 ஆளுகை அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் நம்மளை வந்து ஆட்சி பண்ணுறாங்கல்ல, அது சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நல் ஆளுகை, குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது. அதுவே குட் கவர்னன்ஸ் டே அப்படிங்கிறது டிசம்பர் 25 இது அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்கார்ல, அவருடைய பிறந்த தினம் தான் இந்த தினம். அவர் 1924 ஆண்டு டிசம்பர் 25 பிறந்தார். அடுத்தது கோவா விடுதலை நாள். இது டிசம்பர் 19 கோவா வந்து போர்த்துகீசிய ஆட்சியிலிருந்து முடிவுக்கு வந்த தினம் தான் இந்த தினம். 1961 ஆண்டு டிசம்பர் 19 தான் இந்த விடுதலை அவங்களுக்கு கிடைத்தது. ஆப்ரேஷன் விஜய் மூலமாக நம்ம இந்திய படை தான் அவங்கள வந்து விரட்டி அடித்தாங்க. இனி ரிவிஷன் பார்க்கலாம். யாருடைய சிலையை பேரறிவின் சிலையாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார்? இதற்கான ஆன்சர் திருவள்ளுவர் சிலை. அடுத்தது தற்போது காலமான ஓம் பிரகாஷ் சௌதாலா எந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர்? இதற்கான ஆன்சர் ஹரியானா. அடுத்தது இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை அமைக்க உள்ளது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். அடுத்தது பாரா தடகள உலக சாம்பியன்ஷிப் போட்டி 2025 எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் டெல்லி, அதாவது இந்தியாவில் நடைபெற போகுது. அடுத்தது பூடான் நாட்டின் ராஜ மரியாதை வழங்கப்பட்ட இந்திய கல்வியாளர் யார்? இதற்கான ஆன்சர் அருண் கபூர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி நவம்பர் மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போட்டுட்டோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 மற்றும் டிஎன்பிஎஸ்சி சிவில் ஜட்ஜ், ஏபிபி எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.